உயிரை பறிக்கும் விஷச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து பல்வேறு மாநகராட்சி கூட்டங்களில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் மாமன்ற கூட்டம் மேயர் நாகரத்னம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கருப்பு உடை அணிந்து கலந்து கொண்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சியில் உயிரிழப்பை ஏற்படுத்திய விஷச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய தமிழக அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வெளிநடப்பு செய்தனர். அப்போது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்கருத்து தெரிவிக்க கூட்டத்தில் பரபரப்பு எழுந்தது. இதேபோல் தூத்துக்குடியிலும் தமிழக அரசை கண்டித்து மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஒருவர் மட்டும் வெளிநடப்பு செய்தார். மாநகர பகுதிகளில் 24 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிபட்டது மற்றும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் உள்ளிட்ட பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி அவர் முழக்கங்களை எழுப்பினார். தஞ்சாவூர் மாநகராட்சி கூட்டத்திலும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக மாநகராட்சியில் நடைபெற்ற ஸ்மார்ட் சிட்டி, கடைகள் ஒதுக்கீடு உள்ளிட்ட பணிகளில் முறைகேடு நடந்ததாக குற்றஞ்சாட்டிய அதிமுகவினர் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது ஜெயலலிதா ஆட்சியில் ஊழல் நடைபெற்றதாக மேயர் ராமநாதன் கூறியதால் ஆத்திரமடைந்த அதிமுக மற்றும் அமமுகவினர் வெளிநடப்பு செய்தனர்.